Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி நடைமுறைக்கு வந்திருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்னென்ன? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டது. இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம், தேர்தல் நடத்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அமையும். அந்த வகையில 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பறக்கும் படை, அதாவது நிலையான கண்காணிப்பு குழு, பறக்கும் படை, இவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லக்கூடிய பணம் பறிமுதல் செய்யப்படும். உரிய ஆவணங்களை காட்டினா மட்டுமே பணம் திருப்பி தரப்படும். அதன் வகையில வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்குண்டான தொடர் நடவடிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும். அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும். சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் யாரையாவது கொச்சைப்படுத்தியோ அல்லது வாக்காளர்களுக்கு அவர்களை மையப்படுத்தியோ எதமான கருத்துக்களை பதிவு செய்தால் அது தேர்தல் ஆணையத்துடைய கண்காணிப்பு முறையில ஈடுபடும். அந்த வகையில அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்களுடைய சிலைகள் மறைக்கப்படும். அரசு விளம்பரங்கள் எல்லாம் அனைத்தும் மறைக்கப்படும். தேர்தலை சம்பந்தப்படுத்தி அனைத்து நடவடிக்கைகளும் தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு வீட்டினுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் சுவர் விளம்பரங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடாது. 10 மணியோடு மற்றும் இரவு 10 மணி முதல் 10 மணியோடு அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். காலை 6 மணிக்கு தொடங்கக்கூடிய பிரச்சாரங்கள் இரவு 10 மணியோடு முடித்துக் கொள்ள வேண்டும். இது போல பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகள் என்பது வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அமலில் இருக்கும். இதன் காரணமாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அவர்கள் பறக்கும் படை, அதாவது கண்காணிப்பு குழு, இவர்கள் எல்லாம் அங்கு அவ்வப்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர் வலம் பணிகளில் ஈடுபடுவார்கள். ஏதாவது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது, வாக்காளர்களை மையப்படுத்தி தொடர் நடவடிக்கை ஈடுபட்டால் அது உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது என்பதற்குரிய அந்த ஆப் மூலமாக புகார் அளிக்கலாம். புகார் அளிக்கக்கூடியவர்களுடைய அனைத்து விதமான ரகசியங்களும் காக்கப்படும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. நாளை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கடைசி நாள், அதாவது நாமினேஷனுக்கு முன்னதாக 10 நாட்கள் முன்னதாக பெயர் சேர்ப்பதற்கான கடைசி நாளாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளையோடு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கு
கால அவகாசம். அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க முடியாது. ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே வாக்களிக்கலாம். இதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்களுடைய அலுவலகங்கள், விடுதிகள் இதெல்லாம் மூடப்பட்டு சீல் வைக்கப்படும். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் கண்காணிப்பு பணிகளை, கண்காணிப்பினுடைய தொடர் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனிக்கும். அரசியல் கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இவையெல்லாம் கண்காணிக்கும். இதன் காரணமாக புதிய அறிவிப்புகள், புதிய அரசாணைகள் எல்லாம் வெளியிட முடியாது. தேர்தல் ஆணையம் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதன் காரணமாக தேர்தல் நடத்தும் முறைகளை உள்ளடக்கியதாகத்தான் அனைத்து அம்சங்களும் தமிழகத்தில் தொடர் நடவடிக்கையாக நடைபெற உள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai.